சென்னாவை 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹாட் பாக்ஸ்ல சென்னாவை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில அந்த ஹாட் பாக்ஸ்ல சேர்த்துட்டு நீங்க மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னாலே போதும். சென்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. சென்னா மசாலா பண்ணலாம். கஸ்தூரி மேசியை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு பொடிசா நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரா தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சுண்டலை வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். சுண்டலை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச சென்னா 1 கப்பை சேர்த்துக்கலாம். வேக வச்ச சென்னாவை பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ட்ரை மேங்கோ பவுடரும் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச பூண்டு, 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி சென்னாவை ஊற வச்சு பாருங்க. கண்டிப்பா சென்னா சூப்பரா வந்து 2 மணி நேரத்துல ஊறி வரும். வீட்டுல இந்த சென்னா மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.